ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் சிந்தைகளை திருப்ப போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லி நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை நடத்தும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 25வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். அந்த சமயத்திலே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் பாலருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்கிறது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாய் இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே குழுமி இருந்த ஜனங்களை அவர்களுக்கு முன்பதாக பரலோகத்தின் தேவனுக்கு நேராக ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கவனிக்கணும், ஸ்தோத்திரம். எல்லாரும் கூடியிருக்கிறார்கள், குழுமி இருக்கிறார்கள். அந்த ஜன கூட்டத்தின் மத்தியில தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் எவைகளைங்க ஸ்தோத்திரம். அடுத்து 28, 29 போட்டுக்குது. நம்ம ஏற்கனவே வாசிச்ச வசனம். ஸ்தோத்திரம். கவனிங்க 29 ஆத்துமாவுடைய இளைப்பாறுதலை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறார். இதை தான் சொல்றாரு. இந்த உபதேசத்தை கல்விமானுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகர்களாகிய, ஸ்தோத்திரம், அதாவது எப்படி சொல்றது, ஒண்ணுமே அறியாதவர்களா இருக்கிற பாலகர்னா குழந்தைகள், ஸ்தோத்திரம், இன்னும் டீனேஜுக்கு வராதவங்க, பாலகர்களா இருக்கிற, ஸ்தோத்திரம், அட்வென்ட் சபை கொலப்பாக்கத்துக்கு நீர் வெளிப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம்ன்றாரு. ஆமென். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. கல்விமானுக்கு தெரியாது இந்த சத்தியங்கள்லாம், ஸ்தோத்திரம். ஞானிகளுக்கு தெரியாது, வெளிப்படுத்தல. ஆனா ஸ்தோத்திரம், நம்மை அதிகமாய் தேவன் நேசித்து நமக்கு இதை வெளிப்படுத்தினபடினாலே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னவர் 26வது வசனத்துல சொல்றாரு, ஆம் பிதாவே, எஸ் ஃபாதர், இப்படி செய்வது உம்முடைய, அவருக்கு பிரியமா இருந்துச்சாம். நமக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவது அவருக்கு பிரியமா இருந்தபடினாலதான். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை அவர் சொல்லுவார் என்று சொல்லி தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஸ்தோத்திரம். ஆனா நமக்கு இப்போது அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே வெளிப்படுத்தலை கேட்ட பாக்கியவான்களா இருக்கிற நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஸ்தோத்திரம் நீங்க புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு ஏன் நமக்கு வெளிப்படுத்தினார்? கல்விமானுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகர்களாகிய நமக்கு அவர் வெளிப்படுத்த காரணம் என்ன? ஸ்தோத்திரம். நீங்க அதன்படி நடப்பீர்கள்னு சொல்லி தானே. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியத்தை கேட்டுட்டு அப்படியே போறது, அதுக்கு மார்க் போட்டு நீங்க நல்லா இருந்ததையா செய்தின்னு சொல்லிட்டு போறதுக்கு அவங்களுக்கு வெளிப்படுத்தினாரு. 3 யோவான், ஸ்தோத்திரம், 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. ஸ்தோத்திரம். 3 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? என் பிள்ளைகளே, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகிறதை காட்டிலும் எனக்கு ஒரு வேற சந்தோஷம் இல்லை என்று சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்காக உங்களுக்கு சத்தியம் போதிக்கப்பட்டது? 4வது வசனம் வாசித்துருங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் 3 சகோதரர் வந்து நீங்கள் சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொன்ன போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்றார். ஆமென். ஸ்தோத்திரம். புரியுதல்ல உங்களுக்கு? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சகோதரர் வந்து பார்க்கறாங்க, வேற இடத்துல இருந்து வந்து பார்க்கறாங்க, வேற யாராவது பார்க்கறாங்க, உங்களுக்கு சபைக்கு வெளியில இருக்கிறவங்க பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு முன்பாக நீங்க எப்படி நடக்கிறீங்களா? சத்தியத்திலே நடந்து கொண்டால் இந்த சத்தியத்தை சொன்னவருக்கு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வேற பெரிய சந்தோஷமே இல்லை. அதனால தான் நீங்க நடப்பீர்கள் என்று சொல்லிதான் உங்களுக்கு சத்தியத்தை கர்த்தர் போதித்து இருக்கிறார். நல்ல கவனிங்க. சத்தியத்தை நீங்க கேட்டுட்டீங்க, ஸ்தோத்திரம். அதன்படி நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்.
இன்னைக்கு கூட ஆராதனைக்கு முன்னாடி சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அதனால மெய் மறந்து எந்த காரியத்தையும் செய்திடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நிதானம் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவரிடத்துல கேட்டால் கண்டிப்பாக தர சொல்லுவார், பேசுவார். ஸ்தோத்திரம். நீங்க அதை அறிந்து கொண்டவர்கள் அதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கிறீங்களான்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப அதே 11வது அதிகாரத்துக்கு வருவோம். ஸ்தோத்திரம். மத்தேயு 11வது அதிகாரம் 23, 24 வாசிங்க. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலும் கொமோராவிலும் செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருந்திருக்கும். ஆமென். கவனிங்க, என்ன பாருங்க, கப்பர்நகூம் ஒரு பிக் பிசினஸ் சிட்டி. நம்ம சென்னை மாதிரி, மெட்ரோ சென்னை மாதிரி இயேசு வாழ்ந்த நாட்களிலே பணப்புழக்கம் அதிகமாயிருந்த கடற்கரை அருகில் இருக்கிற துறைமுக சிட்டி கப்பர்நகூம். ஆமென். ஜனங்கள் பயங்கரமாக கூடுவாங்க. அதனால அதிகமாய் இயேசு உபதேசம் பண்ணின இடத்துல ஒரு இடம் இந்த கப்பர்நகூம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? ஜனங்க எங்க நிறைய கூடுவாங்களோ அங்கதானே போய் நம்ம ஊழியம் செய்வோம். ஆமீன். அந்த பட்டணம் கடற்கரை அருகிலிருந்து துறைமுக பட்டணமாக நல்ல பணம். இப்ப கூட சென்னையில பயங்கர பணம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஹார்பருக்கு பக்கத்திலே இருக்குது, நல்ல பிசினஸ் நடக்குது, ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே நடக்கிறதுனால சென்னையில அதிகமான பணப்புழக்கம் இருக்குது. அதே போலதான் சென்னை மாதிரியே இருந்த ஒரு பகுதி தான் கப்பர்நகூம் பட்டணம், சிட்டி ஆஃப் கப்பர்நகூம். அங்கே இயேசு அதிகமாய் உபதேசம் பண்ணினார், ஊழியம் செய்தார். ஆனால் ஒரு ஜனங்கள் கூட சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி சத்தியத்தில் நடக்கவில்லை. ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளவு பிரசங்கம், 33 வருஷம் ஊழியத்துல அதிக நாள் அங்கதான் ஊழியம் பண்ணி இருக்கிறாரு இயேசு. ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம். அதனால தான் இப்ப டென்ஷன்ல சொல்றாரு, ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப போறாரு. ஸ்தோத்திரம். அப்படி போகும்போது கப்பர்நகூம் வழியா போகும்போது அந்த கப்பர்நகூமை பார்த்து இப்படி சொன்னார், வானபரியந்தம் உயர்த்தப்பட்டிருக்கிற கப்பர்நகூமே, பணத்திலையும் எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கிற கப்பர்நகூமே, நீ ஏங்க சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஸ்தோத்திரம். அடுத்த வரி சொல்லுது, உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் சோதோம்ல நடந்திருந்தா. சோதோமுக்கு போய் யாரும் சுவிசேஷம் சொல்லலைங்க. ஆமென். ஈவினிங் போறான் தேவதூதன், காலையில அழிஞ்சு போச்சு. சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லவே இல்ல. 3 வருஷம் சுவிசேஷம் சொல்லப்பட்டது கப்பர்நகூமுக்கு. ஜனங்கள் மனம் திரும்பவே இல்லை. அதனால தான் உதாரணமா சொல்றாரு, உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரிகை சோதோமிலும் கொமாராவிலும் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் தட்டுறுத்தி மனம் திரும்பி இருப்பார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா நீங்க என்ன பண்ணல, ஒருத்தர் கூட மனம் திரும்பாததுனால அடுத்த வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாளிலே சோதோம் கொமோராவுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் உங்களுக்கு அதிகமா நேரிடும் என்று சொன்னார். ஆமென். கவனிங்க, நல்லா என்ன பாருங்களேன்ப்பா. ஸ்தோத்திரம். இப்போ அந்த கப்பர்நகூம் இருக்குது எருசலேம்ல. ஸ்தோத்திரம். எவ்வளவாய் வான பரியந்தம் உயர்த்தப்பட்டதோ நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவான்னு இயேசு சொல்லிட்டு போனார் இல்லைங்களா? அவர் போய் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இன்னைக்கும் நீங்க எருசலேம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கப்பர்நகூம் பட்டணமே இல்லை, மண்மேடாய் கிடக்கிறது. பயங்கர இயேசு வாழ்ந்த நாட்களிலே கிபி 100வது அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்ப நூற்றாண்டிலே, ஸ்தோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே பயங்கரமா, நீங்க போட்டு பாருங்க கூகுள்ல, ஸ்தோத்திரம், கப்பர்நகூம்னு போட்டீங்கன்னா ஹிஸ்டரி எல்லாமே வரும். ஸ்தோத்திரம். பயங்கரமாய் பிசினஸ்ல உயர்ந்திருந்த அந்த கப்பர்நகூம் இன்னைக்கு நிலைமை அது ஆண்டவருடைய வார்த்தையின்படியே மண்மேடா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு பிசினஸும் கிடையாது, ஒரு ஜனங்களும் அங்க கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன் அந்த வார்த்தைகள் அங்கு பலித்தது என்று சொன்னால், அவர்களுக்கு 3 வருஷம் உபதேசம் பண்ணியும் ஒருத்தரும் சத்தியத்தில் நடக்கவில்லை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கும் உபதேசம் சொல்லப்பட்டிருக்குது, எத்தனை பேர் அதை ஏற்று நடக்கிறீர்களோ உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னா ஸ்தோத்திரம் இந்த கப்பர்நகூமுக்கு வந்த மாதிரி தான் நமக்கும் வரும். அதனால நீங்க கேட்ட சத்தியத்தை நினைவு கூர்ந்து, உங்களுக்கு கிடைத்திருப்பது பெரிய விஷயம், ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து
பாலகர்களாகிய குழந்தையாகிய ஒண்ணுமே தெரியாதவர்களாகிய உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அதை ஒரு பொக்கிஷமாக, அதை ஒரு புதையலாக, இல்லையா, அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணுமே. நடக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அதனால பார்த்துங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல சொன்னதான் சொல்றேன். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தொடர்ந்து நீங்கள் நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி தொடர்ந்து இந்த நாளுக்கான வார்த்தைகளை கடந்து போவோம். இது ஆலோசனையாக ஆண்டவர் சொன்னது. எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவரே, தொடர்ந்து ஸ்தோத்திரம் 1ஆம் தேதி பேசின கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா எங்களோட இடைபெறும் ஆண்டவரே, கேளுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நீங்க ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நமக்கு தான் விசுவாசமே இல்லையே. ஆண்டவர் எங்க பேசுறாரு? ஸ்தோத்திரம். மனுஷிகம் தான் பேசி கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். அதனால நம்ம அப்படி ஜெபம் பண்ணவே மாட்டோம். ஸ்தோத்திரம். விருப்பமுள்ளவர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எங்களோட பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ் வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பொது ஆசீர்வாதம் பெருக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகின்றார். ஆண்டவரே, எங்களோடும் என்னோடும் வார்த்தையின் மூலமாய் இடைப்பட்டு விடுவீராக. ஆத்துமாவிலே ஆண்டவரே, வைரத்தின் நுனியிலே எழுதப்பட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதை நாங்கள் மறந்து போகவே கூடாதப்பா. உங்களுடைய வருகை சமீபமா இருக்கிறது. அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட உங்களுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதிலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோட என்னோடும் பேசும் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை தான் இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாய் என்னோட உள்ளத்துல போட்டார். ஸ்தோத்திரம். அதை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானித்து நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து போகலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1ஆம் தேதி நிறைய பேர் வர முடியல வேலை நிமித்தமாக. எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டீங்க? கையை வெட்டி காட்டுங்க பார்க்கலாம். அது கூட நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வரல, ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு அலுவல் ஸ்தோத்திரம், வேலைக்கு போயிட்டீங்க. ஆனால் வேலை மெனக்கட்டு அந்த செய்தியை போடுறோன்னா அதையாவது கேட்கலாம்ல. ஸ்தோத்திரம். நான் என்ன பண்ணுறது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் மைண்டில் வீட்டில் போய் எழுதி வச்சிங்க கப்பர்நகூம். ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே கோராசின்னுக்குது. ஸ்தோத்திரம். பெத்சாயிதானுக்குது 21, 22. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் எழுதி வச்சா தான் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம்,
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தை ஜெயித்தவர்களாயிருந்தால், மாம்சத்தை ஜெயித்தவர்களாயிருந்தால், உங்களுக்கு எழுதுறாரு ஆண்டவர், உங்களுக்கு சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஏற்கனவே உங்க ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டிருந்தால், சிலுவை உங்க மேல வைக்கப்பட்டிருந்தால், கவனிங்க, ஸ்தோத்திரம், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் கண்டிப்பாக உங்களால ஆத்மாவை ஜெயித்திருக்க முடியும். ஸ்தோத்திரம். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் மாம்சத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா கையை தட்டி ஆமேன். அவர் யாராம்? பெரியவராம். பெரியவர்னா என்னதுங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம யூத்லாம் சொல்லுவாங்க, யாருன்னா பெரியவங்களை பார்த்து பேசின்னு இருப்பாங்க. யாருன்னா பெரியவங்க அப்படி வந்தாங்கன்னா, டே பெருசு ஒத்துரா, அந்த பெருசா ஆண்டவர் தன்னை ரொம்ப வயசானவராய் காட்டிக்கிறதுக்கா பெரியவர்னு போட்டுக்குது. அல்லையில சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவரை எல்லாரும் அன்போடு பெரியாருன்னாங்க. கவனிங்க. ஸ்தோத்திரம். யாரு தெரியுமா? ஜனங்கள்லாம் அவரை ஸ்தோத்திரம் பெரியாருன்னாங்க. ஸ்தோத்திரம். ஈவே ராமசாமி, ஈரோடு வே ராமசாமி தான் எல்லாரும் எப்படி சொன்னாங்க? பெரியாருன்னாங்க. கவனிங்க. ஏன்? ஸ்தோத்திரம். அவருடைய கொள்கைகள், அவருடைய பேச்செல்லாம் எல்லாரையும் பிரமிக்க வச்சுது. அதனாலதான் அவர் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவர் பெரியார் என்று சொன்னாங்க. அவர் இயக்கத்துல சேர்ந்த ஒரு மனுஷன் போய், ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மொட்டை போட்டு வந்தான் மீட்டிங்க்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இயக்கத்துல சேர்ந்த ஒரு மனுஷன் கோயிலுக்கு போய் மொட்டை போட்டு அவர் மீட்டிங் வந்தான். இங்க வாடான்னு கூப்பிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன மொட்டைனாரு? கவனிங்க. ஏன் அவருக்கு பெரியார்னு பேர் வந்ததுன்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன மொட்டை அப்படின்னு உடனே அவன் சொன்னான், ஐயா உயிரை கொடுத்த சாமிக்கு. இவரு டென்ஷன் ஆயிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முடி மறுபடியும் வளருன்னு தானே கொடுத்த? உன் கட்டை பிடிங்கி கொடுக்குறதானே, ஒரு கிட்னி பிடிங்கி கொடுக்குறதானே, ஒரு கையை வெட்டி கொடுக்குறதானே உயிரை கொடுத்த சாமிக்கு அப்படின்னாரு. ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முடி மறுபடியும் வளரன்றதுனால என்ன பண்ற? நீ முடிய கொடுத்துட்ட. உண்மையாவே பக்தனா இருந்தா உயிரை கொடுத்த சாமிக்கு ஒரு கண்ணை பிடுங்கி கொடுத்துருக்கலாமே, ஒரு கிட்னியை பிடுங்கி கொடுத்துருக்கலாமே, ஒரு கையை வெட்டி கொடுத்துருக்கலாமே. ஸ்தோத்திரம். ஏன்னா அதெல்லாம் வளராது, அதனால நீ கொடுக்க மாட்ட. மறுபடியும் முடி வளரன்றதுனால முடிய கொடுத்துக்கிற அப்படின்னாராம். ஸ்தோத்திரம். இப்படி ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படும்படி அவர் பேசினபடினாலே ஜனங்கள் எல்லாம் அவரை பெரியார் என்றார்கள். ஆமென். யாரும் இது மாதிரி பேசல. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் அப்படி பேசினதுனால அவரை பெரியார் என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற நான். ஸ்தோத்திரம். எப்படி பெரியவர் தெரியுமா? 136 சங்கீதம் 4வது வசனம். எப்படி பெரியவர் தெரியுமா? நானு. ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. நான் எதுல பெரியவர்? நான் ஒருத்தராகவே எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ஹெல்ப்பே எனக்கு தேவையில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். வானத்தை விரித்தார். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் இருக்கிற கட்டிலுக்கு பெட்ஷீட்டை ஒரு ஆள் விரிக்க முடியாது. ஆமென். முடியுமா? கட்டில் இருக்குது 6க்கு 4 கட்டில். நீங்க ஒரே ஆளை போட்டு அந்த பெட்ஷீட்டை விரிச்சு பாருங்க, முடியாது. இந்த சைடு இழுத்துக்குன்னு இப்படி போவோம், இப்படி போவோம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வானத்தை அவர் ஒருத்தரை வச்சுக்கிறாரு. ஆமீன். அவர் பெரியவர் தானே. கையை தட்ட மாட்டீங்களே. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஒருவராய், அழகா சொல்ற 136 சங்கீதத்தை எழுதின அருமையான சங்கீதக்காரன், அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதே எரேமியா சொல்லும்போது 10வது அதிகாரம் 6வது வசனத்துல, ஸ்தோத்திரம், எரேமியா ஸ்தோத்திரம் 10வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. பவர்ல அவருக்கு பெரியவர் இந்த உலகத்துல இல்ல. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்னு, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர் ஒருவரே. ரெண்டாவது, பவர்ல, வல்லமையில, வானம் உண்டாக கடவுதுன்னா பவர்ல வானம் கட கட கடன்னு வருது. ஆமென். வல்லமையில அவருடைய பெரிய தேவன் இந்த உலகத்துல. கையை தட்டுங்களா நல்லா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். எரேமியா 33 3வது வசனத்தின் கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறதுல அவர் பெரியவர். கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. எதுல அவர் பெரியவர்? அவர் ஒருவராவே எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. அப்புறம்
அவரை விட வல்லமை விட எந்த பெரிய வல்லமையும் கிடையாது. மூணாவது இதுல பெரியவர், நீ அறியாததும் நான் அறியாததும் நம்ம அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வதில் கையை தட்டி பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே சொல்லுங்க, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற. எபிரேயர் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல ஸ்தோத்திரம் அவர் யாருன்றத சொல்றாரு. வாசிங்க ஸ்தோத்திரம். எபிரேயர் 6வது அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, அதுக்கு மேல் வசனம் சொல்லுது, ஆணையிடுதலை உறுதிப்படுத்தும்படி தன்னை விட பெரியவர் மேல என்ன பண்ணுவாங்க. இப்ப நான் சொல்றேன்னா எங்க அம்மா மேல சத்தியமா, எங்க அப்பா மேல சத்தியமானு, ஆமே சோதரன் அப்படி சொன்ன அம்மா சொல்ல, ஏன்டா நான் உயிராகத்து பிடிக்கலையா உனக்கு, போய் சத்தியங்கத்தையும் போட்டினா நான் போய் சேர்ந்துருவேன்டான்னு, ஆமேன் ஸ்தோத்திரம். அதை தான் சொல்றாரு இங்க எபிரேயர் ஆக்கியோன், ஆணையிடுவதை உறுதிப்படுத்தும்படி தங்களில் பெரிதானவர்கள் மேல ஆணையிடுவார்கள். இப்ப ஆபிரகாமை அழைக்கிறார், கல்தையர் பட்டணத்திலிருந்து வாப்பா உன்னை கானானு கொண்டு போய் சேர்க்க போறேன்னு அழைக்கும் போது ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறதை அறிந்த ஆண்டவர், அல்ல சொல்லுங்க அல்லேலூயா, அவன் நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறான். அப்பா ஸ்தோத்திரம் விக்கிரகங்களை செய்து விற்று நல்ல கோடியில புரள்றாரு. ஸ்தோத்திரம். அதெல்லாம் விட்டுட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன மனசு வருமா நமக்கு? இல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இதுவரையிலும் ஆண்டவரை பார்த்தது கிடையாது, ஆண்டுடைய சத்தத்தை கேட்டது கிடையாது. ஸ்தோத்திரம். ஒரு எப்படி சொல்றது, பிளைண்டா வா அப்படின்னு சொல்லி அழைப்பதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்க அழகாய் எபிரேயன் ஆக்கியோன் எழுதுகிறார், தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே. இப்ப ஆணை எண்ணம் ப்ராமிஸ் பண்ணோம், சத்தியமா உன்னை பிளஸ் பண்றேன் வாப்பான்னு சொல்லணும். இப்ப இவரு யாருக்கு மேல ஆணை எண்ணம், அவருக்கு மேல பெரியவர் மேல ஆணை எண்ணம். அப்படிதான் சொல்லுது அந்த 12வது வசனம். ஆணை இடுதல் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமானால் என்னை விட பெரியவங்க மேல நான் என்ன பண்ணோம், ஆணை எண்ணம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுக்கு பிராமிஸ் பண்றாரு, சத்தியமா நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன் வான்னு சொல்லும் போது, தன்னை விட பெரியவர் ஒருவர் இல்லாதபடினாலே என் மேல சத்தியமா ஆசீர்வதிப்பான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவரை வேலை பெரியவர் யாரும்? ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? புரியலன்னா டவுட் போய் கேட்டுருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். அவரை விட பெரியவர் யாரும் இல்ல, அவர் தான் பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதான் இந்த மாசத்தோட வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனை விட, உலகத்தில் இருக்கிறது யாரு? பிசாசு. ஆமென். லூசிபர். அவரால் படைக்கப்பட்டவன் தான் அவனும். ஆண்டவர் தான் அவனை படைச்சாரு. ஸ்தோத்திரம். பரலோகத்துல. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அவனை விட ஒரு பெரியவர் யாருப்பாரா இருக்க மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஏன் பிசாசின் கிரியைகளுக்கு எல்லாம் பயந்து கிடக்குறீங்க? ஸ்தோத்திரம். இருட்டுல போக மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தலை சுத்தனா மாத்திரை போட்டுக்கிறீங்க. பிசாசு ஒண்ணுமே நம்மள செய்யவே முடியாது. அவனை விட நமக்குள் இருக்கிற ஆண்டவர், உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு பெரியவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், வல்லமையில் பெரியவர். தமக்கு மேல ஒரு பெரியவர் சக்தியே இந்த உலகத்துல கிடையாது. அத்தனை பெரியவரை தான் நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவுபடுத்தி, உங்களை ஒரு விஷயம் நிதானிக்க வைத்து அனுப்ப இந்த மாசம் நான் பிரயாசப்படுறேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இத இயேசுவே சொல்றாரு. இது யோவான் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு. இயேசுவே சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். அதுல
41வது வசனம், 42வது வசனம் நாம் வாசிப்போம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர், அவரை காட்டி சொல்றாரு, நான் யாரு? யோனாவிலும், அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த வசனம், தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவரை காட்டி சொல்றார், நான் யாரு? சாலமோனை காட்டிலும். இன்னொரு பெரிய விஷயம், 6வது வசனம் 12:6, ஸ்தோத்திரம். அதே 12:6, தேவாலயத்திலும் பெரியவர் நான்ட்டாரு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஏத்துக்கினாங்க. யோனா விட பெரியவர், ரைட், ஏத்துக்கலாம். சைட்டு சாலமோனை விட பெரியவர்னு ஏத்துக்கலாம். ஆனா சர்ச்சை காட்டி இந்த சர்ச்சை விட நான் பெரியவர்னார் பாருங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் கோவம் வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் 2வது அதிகாரத்துல போட்டுக்குது, வீட்டுல போய் வாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளில் எழுப்புவேன் என்றார். ஸ்தோத்திரம். உடனே டென்ஷனா யூதர்லாம் சொல்றான், இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, ஸ்தோத்திரம், ஏரோது தான் கட்டுறாரு அதை. ஸ்தோத்திரம். 46 ஆண்டுகள் ஆனது. கோரேஸ் ராஜாவினால் கட்டப்பட்டு இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்ட சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் ஏரோது புதிய ஏற்பாட்டு காலத்துல மறுபடியும் கட்டுறாரு, புதுப்பித்து. ஆமேன். அதை கட்டுவதற்கு எத்தனை ஆண்டாச்சாம்? 2ல இருக்குதாமா. ஸ்தோத்திரம். 46 ஆண்டுகள் சென்றதே, இதை 3 நாள்ல கட்டுவியா அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், அவர் தமது ஆலயமாகிய சரீரத்தை குறித்து சொன்னார் என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேவாலயத்தை காட்டிலான் பெரியவர் என்று சொல்லுகிறார். அந்த பெரியவர் தான், ஸ்தோத்திரம், இப்போ நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. யோனாவை காட்டிலும் பெரியவர், சாலமோனை காட்டிலும் பெரியவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 1 மாத்திரம் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு மீது 2 பாயிண்ட ஸ்தோத்திரம் வருகிற வாரத்துல பிரசங்கம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் போஸ்ட்போன் பண்றேன். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால முதலாவது 42வது வசனம், ஸ்தோத்திரம், வாசிங்க. ஸ்தோத்திரம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள், அந்த வசனம் நல்லா கவனிங்க. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் எழும்பி இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அங்க நிக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, யோனா பட்டணம், நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் எழும்பி இங்க நின்று கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லாம் குற்றப்படுத்துவார்கள் நியாய தீர்ப்பு நாள்ல சொல்றாரு. யோனா விட நான் பெரிய ஆளு, ஸ்தோத்திரம் அப்படின்னு அவர் சொல்ல காரணம் என்ன, ஸ்தோத்திரம் அப்படின்றத கொஞ்சம் டீப்பா நம்ம பார்க்கணும்னா யோனா புஸ்தகத்தை எடுத்துக்கணும். நமக்கு நல்லா தெரியும், அதை கதை மாதிரி சொல்லிடுறேன். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. நினிவேவின் பாவம் பரலோகத்துல வந்து எட்டுகிறது. நினிவேவின் பாவம் எல்லாமே பரலோகத்துக்கு போயிடுங்க. பாவமும் அதிகமானாலும் போயிடும். நீ பரிசுத்தமா நீதியா இருந்தாலும் எங்க போவோம்? பரலோகத்துக்கு தெரியாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்ப நினிவேவின் பாவம் வந்து, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்துல எட்டின போது ஆண்டவர் அங்க இருக்கிற ஜனங்கள் மேல பரிதாபம் கொண்டார். ஆமேன். 1,20,000 பேர் இருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம். அவ்வளவு ஜனங்களை எப்படி அழிப்பது? அதனால நீ போய் என்ன பண்ணு, அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படி பிரசங்கம் பண்ணுப்பா. ஸ்தோத்திரம். நீ எதுவுமே வயசு செலவுலாம் ஒன்னும் எடுத்துக்க வேணாம். ஸ்தோத்திரம். நீ போய் என்ன பண்ணு, நினிவேக்கு கப்பல் பூச்சி நீ பாட்டு ஃப்ரீயா டிராவல் பண்ணி போலாம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. யாருமே உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க, நான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன், அதனால நீ எழுந்து நினிவேக்கு போன்னு சொல்றாரு. 1:3. இவன் என்ன பண்றான், நல்லா காதல கேட்டுக்கின்னு, அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஜனங்க மோசமான ஜனம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு வந்து நினிவேக்கு போனா யோப்பா பட்டணத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் 60 நாள் நடந்து போனோம். நினிவேக்கு டைரக்டா என்ன கிடையாது, கப்பல் கிடையாது. ஸ்தோத்திரம். நினிவேன்றது ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துக்கு போக டைரக்டா கப்பல் கிடையாது. தர்சீசுக்கு போய் யோப்பாவுக்கு வந்து யோப்பாவில் வந்து நடந்து போனோம். ஸ்தோத்திரம். அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, ஐயோ நடந்தெல்லாம் போய் நம்ம ஊழியம் செய்ய முடியுமா? ஏசுநாதர் செஞ்சாரு, நம்ம இப்ப செய்வோமா? ஸ்தோத்திரம். என்னையா வரல ஜெப கூட்டத்துக்கு? வண்டி பஞ்சர் ஆகி போச்சு, வண்டி இல்லை. ஸ்தோத்திரம். ஏசுநாதர் நான் சொல்லவே இல்லை. ஆமே. லாசரு செத்து போயிட்டான், வாயானா வராரு நந்து. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நீ போயான்னு சொன்ன உடனே இவருக்கு இது பால் மாறி என்ன பண்றாரு, இவரே போய் தர்சீசுக்கு டிக்கெட் போடுறாரு. அவர் ஃப்ரீயா போடானா இவர் என்ன பண்றாரு, யோனா தர்சீசுக்கு டிக்கெட் போட்டு, அதுவும் எங்க,
லோயர் பர்த். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. டஞ்சன்னு சொல்லுவாங்க கப்பல்ல, அந்த பகுதிக்கு பேரு. இல்ல ரொம்ப சீப்பு. ஸ்தோத்திரம். மிடில் ஒன்று இருக்கும், அப்பர் ஒன்று இருக்கும். அப்பர் ஹை கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லா வசதியும் இருக்கும். மிடில் கிளாஸ்ல நார்மல். ஸ்தோத்திரம். நார்மலா இருக்கும், ஃபுட் எல்லாமே உண்டு. கீழே டஞ்சன்ல எதுவுமே கிடையாது. ஸ்தோத்திரம். காசு குத்துனி வாங்கி சாப்பிடணும். டஞ்சன்னு சொல்லுவாங்க. அது ஒரு இருட்டறையா இருக்கும், எந்த வசதி, ஃபேன் வசதி கூட இருக்காது. ஸ்தோத்திரம். அழகா ஆண்டவர் வந்து தப்பிச்சிடலாம் நினைச்சு என்ன பண்ணிட்டாரு அவர் போய் அடி தட்டுல போய் அழகா சீட்டு போட்டு பழுத்து தூங்கிட்டாரு. அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. கப்பல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போற கப்பல் போகுமா? அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. ஸ்தோத்திரம். காற்றை வரவிட்டார் என்று வசனம் சொல்லுது. கீழ்காற்றை வரவிட்டார். அப்போது கப்பல் அப்படியே என்ன பண்ணுது, முழுகத்தக்கதாக ஆடி அசைய ஆரம்பிச்சுது. எப்பவுமே மாலுமிங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சூழ்நிலையெல்லாம் பார்த்து தான் கப்பலை எடுப்பாங்க. எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, திடீர்னு வருது. அதனால அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா ஜனங்களையும் கூட்டிட்டாங்க ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல. ஸ்தோத்திரம். கூட்டிட்டு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. ஸ்தோத்திரம். அதனால யாருனால இது நடக்குதுன்னு சொல்லி அப்பெல்லாம் சீட்டு போட்டு தான் பார்ப்பாங்க. 2 பேர் செலக்ட் பண்ணனா 2 பேர் பேரையும் சீட்ல எழுதி குலுக்கி போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒன்னு எடுத்து யாருன்னு பார்ப்பாங்க. அது போல ஸ்தோத்திரம் வந்த எல்லா பேசஞ்சர் பேரையும் எழுதி குலுக்கி போடுறாங்க, யார் நிமித்தமா இந்த ஆபத்து வந்தது என்று சொல்லி. ஸ்தோத்திரம். சீட் எடுத்தா யார் பேர் வருது? யோனா. யார் யோனா? ஸ்தோத்திரம். போய் டிக்கெட்லாம் செக் பண்ணி பார்த்தா லோயர் பர்த்ல இருக்கிறாரு ஆளு. அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. இவருக்கு காத்தடிச்சதும் தெரியாது, புயல் வந்ததும் தெரியாது. இவர் நல்லா என்ன பண்ணிக்கிறாரு, கூப்பிட. ஸ்தோத்திரம். தூங்கி நிற்கிறாரு. போய் எழுப்பி வா. ஸ்தோத்திரம். யார் நீ? அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. அப்படின்னும் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. ஸ்தோத்திரம். நான் எபிரேயன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன். ஸ்தோத்திரம். 1:9 நினைக்கிறேன். அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. ஸ்தோத்திரம். எப்படி எவ்வளவு பேர் போய் பாருங்க. ஆண்டவர் இடத்துல பயபக்தி உள்ளவன் எப்படியா செய்வான்? ஸ்தோத்திரம். நினிவேக்கு போனா நினிவேக்கு போயிருக்கணும். ஆனா இங்க சொல்ற போய் ஸ்தோத்திரம், நான் எபிரேயன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அப்படின்னா. அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. அப்போ ஸ்தோத்திரம். இந்த சமுத்திரங்களுக்கு அடங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் நிமித்தமாக தான் சமுத்திரம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது என்பதை ஸ்தோத்திரம் அவன் உணர்ந்து கொண்டு என்னை தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா சரியா போடுன்ட்டான். அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. உடனே அவனை தூக்கி கடல்ல போட்டாங்க. ஆல்ரெடி ஒரு மீனை ஸ்தோத்திரம் 3 நாளா பட்னி போட்டு ஆமே இவனை விழுங்கத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. ஸ்தோத்திரம். இவனால ஃபர்ஸ்ட் கப்பல்ல இந்த ஜனங்களுக்கெல்லாம் பிரச்சனை, இப்ப மீனுக்கு பிரச்சனை. அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. தூக்கி போட்டவனே அது முழுங்கிட்டு, அது எப்படி சொல்றது, மெல்லவும் கூடாது முழுங்கும் கூடாது, ஜீரணம் கூடாது, 3 நாள் அப்படியே இருக்கணும். அது எவ்வளவு கொடுமையான வேலை பாருங்க. இவன் பண்ண கூத்து யாருக்கு பிரச்சனை? இப்போ 2வது ஸ்தோத்திரம். கப்பல்ல போனவன்லாம் அலட்டான், நம்ம போய் சேர மாட்டேன்னு. முதல்ல அங்கிருந்து தூக்கி இங்க போட்டவனே மீனுங்க ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்சு திமிங்கலமா இருக்கும். திமிங்கலத்துக்கு எத்தனையோ டன் சாப்பாடு ஸ்தோத்திரம் ஒரு வேலைக்கு போடணும். அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. ஸ்தோத்திரம். ஆனா இப்ப கண்டிஷன் என்ன? மீனுக்கு அவனை முழுங்கிடணும், அது டைஜஷன் ஆகக்கூடாது. அவன் உயிராவே என்ன பண்ணணும், உள்ள இருக்கணும். இது எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாயை விட்டு கீழே போயிட்டா அது வேலையை அது செஞ்சு என்ன பண்ணிடும், டைஜஷன் ஆக்கிடும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ட்ரோல்ல அதெல்லாம் வை, எந்த அமிலமும் சுரக்கூடாது, எந்த சேதமும் யோனாவுக்கு வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. இப்ப வயிற்றுல போன உடனே தான் அவருக்கு அறிவு வருது. 2வது அதிகாரத்துல அங்க போய் ஜெபம் பண்றாரு. ஆமென். அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்த போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். 3 நாளைக்கு அப்புறம் கரையில கொண்டு வந்து அவனை உயிரா கக்குச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்ல லூயா. எங்க போய் ஜெபம் பாரு. ஒழுங்கா நினிவேக்கு போக வேண்டிய ஆளு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம அப்படிதான் போய் நிக்கிறோம். ஒழுங்கா நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து பரலோகம் போறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருந்தா நம்ம யோனா மாதிரி திசை மாறி போயின்னுக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்படி திசை மாறி போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கீழ்காற்றை வர விடுவாரு. நம்ம குடும்ப படகு ஆடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போகும்போது நம்ம கத்துவோம். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மள கரையில கொண்டாந்து சேர்ப்பாரு. அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. ஒழுங்கா சொல்ற மாதிரி போயிட்டா இந்த பிரச்சனைலாம் நம்ம சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரைட். இப்ப போயிட்டு கரையில கக்கிச்சு. சரி, இப்போது போய் என்ன பண்ணிருக்கணும், நாம எதுக்கு அங்க போக சொன்னாரு? நினிவே ஜனங்களுடைய பாவம் அதிகமா இருக்குதுப்பா, அந்த ஜனங்களை நான் அழிக்க எனக்கு மனசு இல்ல. ஸ்தோத்திரம். அதனால அவங்களுக்கு போய் என்ன பண்ணு, சுவிசேஷம் சொல்லு. இதுக்கு தான் இவ்வளவு பாடுபட்டு கொண்டாடுறாரு. ஸ்தோத்திரம். எதுக்காக அந்த மீன் வயிற்றுல அனுப்பினார் அப்படின்னா அவன் சொல்றான், அது பாதாளம் வரைக்கும் என்னை கொண்டு போனது, என் உயிர் போயிடுச்சுட்டான். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்ல லூயா. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் செத்தா பாதாளத்துல போனா எப்படி இருப்பான்றதை நீ மஸ்ட் தெரிஞ்சுக்கோ.
அப்பதான் ஒரு ஆத்மா மேல உனக்கு அக்கறை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்பதான் போய் ஒழுங்கா பிரசங்கம் பண்ணுவான். இவன் அனுபவிக்காம போய் பிரசங்கம் பண்ணா வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் தான் பவுல் சொல்லுவாரு, இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா நிருபங்களும் நான் தான்றாரு. சும்மா எழுதுனதில்லை இது, என் வாழ்க்கை அப்படியே நிருபமாக. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப யோனா போய் பிரசங்கம் பண்ணுவதற்காக முதல்ல யோனாவுக்கு அந்த பாதாளத்தின் டேஸ்ட காட்டுறாரு. பாதாளம் போனா எப்படி இருப்பேன்னு பாரு. 1,20,000 பேர் அங்க போறான். ஒழுங்கா போய் என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க போயிட்டு திருப்பி ஆண்டவர் மேல போவோம். ஸ்தோத்திரம். ஏன்னா வெயில் அடிக்குது, மதியானத்துல கக்கி விட்டுச்சு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. பயங்கர வெயில். ஆண்டவரே இதுக்கு தானே அப்பவே ஸ்தோத்திரம் வரமாட்டேன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். வெயில்ல யார் போறது? மதியான வெயில்ல ஊழியத்துக்கு. ஆமென். போமா? அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. உடனே ஆண்டவர் ஒரு ஆமனுக்கு செடி முளைக்கும்படி கட்டளையிட்டார். அது ஒரே நாள்ல முளைச்சிச்சு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப ஜாலி ஆயிடுச்சு இவருக்கு. ஆமென். நல்ல நிழல் வந்த உடனே, சொகுசாயிட்ட உடனே ஊழியத்தை பத்தியே மறந்துட்டாரு. ஆமென். அங்கேயே டேரா போட்டுருவோம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எதுக்கு வந்துக்கிறாரு அவ்வளவு பாடுபட்டு? நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணோம். ஸ்தோத்திரம். ஆனா வெயில் அடிக்குதுன்னு ஆண்டவராண்ட முறையிட்ட போது ஆமனுக்கு செடி ஒண்ணு வளர வச்சாரு. அந்த நிழல் ரொம்ப சுகமா இருந்ததுனால ஊழியத்தை பத்தியே மறந்துட்டாரு. அப்படியே அந்த நிழல்லையே டேரா போட்டாரு. ஆமென். உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இந்த செடியை முதல்ல தூக்கணும். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. உடனே வண்டுக்கு கட்டளையிட்டா அது போய் கிடக்கணும், சாப்பிட்டுச்சு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ யோனாவுக்கு எரிச்சல் வந்துச்சான். ஆமென். யோனாவுக்கு என்ன வந்துச்சு? எரிச்சல் வந்துச்சு. ஒழுங்கா நான் எங்க ஊர்ல ஏதாவது வேலை செஞ்சு ஏதாவது காரியத்தை பண்ணின்னு சுத்தி இருந்திருப்பேன். அங்கேருந்து என்ன கொண்டாந்து கடல்ல போட்டு மீனை முழுங்க வச்சு, அங்கேருந்து கொண்டாந்து ஆமனுக்கு செடியை வளர வச்சு, அதையும் ஆயிடுச்சு. ஏன் ஆண்டவரே? ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி என்ன வேதனைப்படுத்துகிறீர்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒரே நாள்ல வளர்ந்து ஒரே நாள் அழிந்து போன ஆமனுக்கு செடிக்காக இவ்வளவு பரிதவிக்கிறியே. புரியுதா? அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமனுக்கு செடி போயிடுச்சுன்னு ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு அவனுக்கு. ஒரே நாள்ல வளர்ந்து ஒரே நாள்ல அழிந்து போன ஆமனுக்கும் செடி நிமித்தம் நீ இவ்வளவு எரிச்சலா இருக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் 1,20,000 பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக நான் பரிதவிக்க மாட்டேனோ? அந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்களாம்? என்ன அப்படின்னா, சோத்தாங்கையில செய்யறத பீச்சாங்கையில செய்வான், பீச்சாங்கையில செய்யறத சோத்தாங்கையில செய்வான். எதுக்கு வித்தியாசம் தெரியாது, ரைட் லெஃப்ட் எதுன்னு அவனுக்கு. அப்ப எவ்வளவு ஒரு மூடமான ஜனங்கள். ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் என்னால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் அழிவதற்கு நான் இடம் கொடுப்பேனா? அதனால ஒழுங்கா போய் என்ன பண்ண, பிரசங்கம் பண்ணு என்று சொன்னபோது அவன் எழுந்து, கவனிங்க, அந்த நினிவே பட்டணம் ஒரு ரவுண்ட் அடிக்கணும்னா 40 days. எத்தனை நாள்? 40 நாள் இவன் ஊழியம் செய்யறான். எழுந்து அவன் செஞ்ச ஊழியம் என்ன தெரியுமா? இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போயிடும். அப்படியே ரோட்ல சொல்லினே போறான். இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினிவே அழிஞ்சிரும். இன்னும் 40 நாள்ல நினிவே அழிஞ்சிரும். இதுதான் பிரசங்கம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன பிரசங்கம்? இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகணும். 40 நாள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவ்வளவுதான், ஊழியத்தை முடிச்சுட்டான். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா அதை கேட்டு, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு, அந்த பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்பி, ஸ்தோத்திரம், 3வது அதிகாரத்துல ராஜா முதல் அடிமையானவன் வரைக்கும் ஆடு மாடுகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணினார்கள். எந்த பிரசங்கத்தை கேட்டு? 40 நாள் உண்டு. இதுதான் பிரசங்கம். அதை தாங்க இயேசு சொல்றாரு. இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்பட்டு போயிடும். அழிய போதியா 40 நாள்ல நினிவே? என்ன பண்ணையா? அதுக்காக எதுவும் கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. பிரசங்கம் ஒரே லைன் பிரசங்கம். இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போவோம். இது 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போவோம். இதை கேட்ட ராஜாவுக்கு புரிஞ்சிச்சு, அடடே நம்ம எல்லாம் ஒழுங்கா இல்லை, நம்ம ரொம்ப பாவம் செய்யற பொழுது, அதனால நம்ம மனம் திரும்பி ஆண்டவராண்ட மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லி ஒரு தண்டோராவை போட்டு மொத்த ஜனங்களையும் ஒரு இடத்துல கூட்டிட்டு, யாரும் சாப்பிடக்கூடாது, ஆடு மாடு மிருக ஜீவங்களோட தண்ணி கூட குடிக்கக்கூடாது, 3 நாள் போடு பாஸ்டிங்க அப்படின்னு சொல்லி போட்டதுனால ஆண்டவர் நினிவேவை அழிப்பேன் என்று சொன்னவர் அழிக்காதபடி மனம் மாறினார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதைத்தான் இயேசு இங்க சொல்றாரு. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். யோனாவிலும் பெரியவர். எப்படி யோனாவிலும் பெரியவர்? இயேசு.
இயேசுனுடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே மகளே என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா. மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான், நானும் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ரெக்வஸ்ட் பண்ணி தட்டிங்கிறார். எப்பா கதவை தர, இருதய கதவை தர, இருதய கதவை தர. அதிகமாக பாடுவார் ஐயா காலை பையா. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ என் இதய கதவை. அவர் திறந்து வச்சா ஏன் தட்ட போறாரு? தட்டினகிறார், என் மகனே உன் இதயத்தை எனக்கு தான், உன்னுடைய கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இதாங்க 3 வருஷம் பிரசங்கம். சொல்லுங்க அல்லேலூயா. 40 நாள்ல கவிழ்க்கப்பட்டு போன்னு சொன்னதை கேட்டு ஜனங்க என்ன பண்ணிச்சு? ஆனா நீ ஒருத்தனும் மனம் திரும்பாம இருக்கிற. நான் அன்போடு அழைத்து, பாசத்தோடு அழைத்து, கரிசனோடு அழைத்து 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 நான் சோர்ந்து போயிட்டேன். ஒருத்தரும் என்ன பண்ணல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. யோனா விட ஒரு பெரியவர் தானா? கையை தட்டுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அன்போடு இன்னைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். வெளிப்படத்தில் வாசிக்கிறோமே, இதோ வாசற்படியில் நின்று கதவை. என்ன கதவு அது? உங்களுக்கு ஆண்டவருக்கு உங்க இருதயத்துல இடம் உண்டா? உண்டா? ஸ்தோத்திரம். இருந்துச்சுன்னா நீங்க அவரோடு போஜனம் பண்ணுவீங்களாம், அவரும் உங்களோடு போஜனம் பண்ணுவாராம். ஆமேன். அவருடைய போஜனம் எப்படி இருக்கும்? ராஜாவின் பந்தி. ஆமேன். ஸ்தோத்திரம். யாருக்கு கிடைச்சது? மேவி போசத்து கிடைச்சது இல்ல? ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அதை தாங்க சொல்றாரு. நாங்கள் அவரோடு கூட எப்படி இருக்கு ராஜா சாப்பாடு பாருங்க. ஸ்தோத்திரம். சாலமோன் ஸ்தோத்திரம் ராஜாவா இருந்த போது ஸ்தோத்திரம் 1000 ஆடுகள் ஒரு வேலைக்கு சாப்பாடு கடிப்பாங்களாம் அந்த அரண்மனையில. எத்தனை ஆடு? நம்ம ஒரு 50 ஆடு போட்டு கல்யாணம் பண்ணிட்டா பெருசுன்றோம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வேளை சாப்பாட்டுக்கான ஸ்தோத்திரம் ஆடுகள் சாலமோனுடைய மண்டபத்தில் அடிக்கப்பட்டது ஒரு வேலைக்கு. எப்படி இருந்திருக்கா அப்ப ஃபுட்டு பாருங்க. சாப்பாட்டையே தேடி இருக்கணும். ஆமீன். நம்மளெல்லாம் ஒரே கறியா தான் சாப்பிட்ற ஆளு. சவுல் மாடு காணன்னு தேடி போனார்ல, கழுத காணன்னு. சாமுவேல் அப்ப அந்த சமைக்கிற ஆளாண்ட சொல்லி சவுலுக்காக எடுத்து வைத்ததை கொண்டாந்து வையாம முதல்ல சாப்பிட்டான்றாரு. 1 சாமுவேல் 10:11 போய் வாசித்து பாருங்க. 9:10. ஆமீன். அவன் ஒரு மாட்டின் முன்னும் தொடையை கொண்டாந்து வச்சானா. எவ்வளவு 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 கிலோ இருக்கும் ஒரு மாட்டோட ஒரு தொடை? எத்தனை கிலோ இருக்கும் ஐயா? 10 5 இருக்குமா? சரி, ஒரு ஆவரேஜா சொல்லுங்களேன், ஒரு 15 இருக்குமா? அது அவனுக்கான பங்கம். ஒரு மாட்டோட தொடைய சவுல் சாப்பிட்றதுக்காக கொண்டாந்து வச்சாங்க. அவன் சாப்பிட்டான். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. 1000 ஆடு எப்படி சாப்பிட்டுருப்பாங்கன்னு பாருங்க. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் ராஜாவின் பந்தி. இதை கொடுக்கத்தான் அவர் அன்போடு அழைக்கிறார். அன்போடு அழைக்கிற இவர் எங்கே? 40 நாள்ல நீங்களாம் சாவ போறீங்கன்னு சொன்ன யோனா எங்கே? அதனால்தான் யோனா சொல்றாரு, இயேசு சொல்றாரு, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். இன்னைக்கும் உங்க இருதயத்தை தட்டினே இருக்கிறார். வாப்பா, என்னைக்கு வரையோ வா 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 வா. ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுகிறதே இல்லை என்று சொல்கிற அன்பு தெய்வம் எங்கே? 40 நாள்ல நீங்களாம் சாவ போறீங்க, சாபம் விட்டாள் எங்க? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதனால யோனாவிலும் ஒரு பெரியவர் தானா? கையை தட்டுங்களா, ராமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த பகுதி பாருங்க. நினைவே என் மக்கள் எழும்பி நியாய தீர்ப்பு நாளிலே உங்களை என்ன பண்ணுவாங்களாம்? குற்றம் சுமத்துவார்கள். இப்போ நியாய தீர்ப்பு வந்துச்சு. அந்த பெத்லகேம், அந்த பெத்சாயிதா, கோரோசின் பட்டண ஜனங்களான்னு சொல்ற கதையை பேசுறாரு. கப்பர்நகூம் பட்டணத்துல பேசுறாரு, ஜனங்களால தான் பேசுறாரு இந்த விஷயத்த. அப்போ ஸ்தோத்திரம், அன்னைக்கு நியாய தீர்ப்பு நடக்கும்போது எல்லா ஜனமும் நிற்கும் போது இந்த நினிவே மக்கள் எழும்பி என்ன குற்றம் சொல்லுவாங்களாம் பாருங்க. 40 நாள் வந்து இவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? யோனா 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போன்னு சொன்னதை கேட்டே நாங்க என்ன பண்ணோம்? மனம் திரும்பிட்டோம். இவர் 3.5 வருஷமா போராடி வா வா வானா ஒருத்தரும் மனம் திரும்பலையே அப்படின்னு அவங்க குற்றப்படுத்துவாங்களாம். ஆமே, புரியுதா உங்களுக்கு? இல்லையா? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. 40 நாள் பிரசங்கம். எங்க ஊருக்கு ஒரு நாள் தான் கிடைச்சிருக்கோம் இல்லையா? 40 நாள் அந்த ஊரை சுத்தி வர்றதுக்கு எங்க ஊருக்கு வரும்போது ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு நாள் பிரசங்கம் என்ன? ஒன்லைன் பிரசங்கம். 40 நாள் உண்டு நினிவே. அதை கேட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம்?
கீழ்ப்படிஞ்சிட்டோம், மனம் திரும்பிட்டோம். ஆனா 3 வருஷமா உங்க ஊரை சுத்தி 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 அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணது கப்பர்நகும், கோராசின், பெத்சாயிதா பட்டணங்களில இவ்வளோ மெசேஜ் கேட்டு, இவ்வளோ சுவிசேஷத்தை கேட்டு, இவ்வளோ உபதேசத்தை கேட்டு நீங்க எல்லாம் மனம் திரும்பாத இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷனாயான்னு கேட்பாங்களாம். அவங்க எல்லாம் எழுமினேன். ஆமென். எவ்வளவு அசிங்கம் இல்ல அது. நம்ம அங்க இருக்கிறோன்னு வச்சுப்போம். என் கப்பர்நகும்ல நினிவே மக்கள் எழும்பி நம்மளை காரி துப்பினாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். அதனால நீங்க என்ன பண்ணோம்? மனம் திரும்பிடணும். ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பிரசங்கம் நமக்கும் போதிக்கப்பட்டது, எவ்வளவு சத்தியங்கள் நமக்கும் போதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால யோனாவிலும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அவர் அன்பானவர். இன்றைக்கு நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறவர், அவளோடு காத்து கொண்டிருக்கிறவர். அததான் 2 பேதுரு 3:9 சொல்லுகிறார். தாமதிக்கிறார் என்று எல்லாரும் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். வாசிங்க 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எங்க வரல? 1ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லப்பட்டது இயேசுதோ வரார் வரார் வரார்னு. இப்ப 2021 நூற்றாண்டு. ஸ்தோத்திரமே. இன்னும் வரல. எல்லாம் கேட்கிறான். அவர் வருவார் என்று சொன்ன வாக்கு தத்தம் எங்கே? முன்னாடி வசனம் தான் சொல்லுது. எல்லாரும் பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு அவர் வருவான்னு சொல்லிட்டு போனார். வரலையப்பா. ஏன் வரல? தாமதிக்கிறார். வெயிட் வெயிட். இன்னைக்கு ஒரு நாளை கொடுப்போம், என் பிள்ளை மனம் திரும்பிடும். இன்னைக்கு ஒரு நாளை கொடுப்போம், என் பிள்ளை மனம் திரும்பிடும்னு சொல்லி அவர் நாட்களை தாமதித்து கொண்டிருக்கிறார். எதற்காக? ஒருவரும் கெட்டு போக கூடாது. கெட்டு போனா எங்க போயிடுவோம்? நரகம் போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்க இருதய பலகையில எழுதி கொள்ளுங்கள், நீங்கள் மனம் திரும்பாத வரை அவரால் வர முடியாது. ஏன் ஆண்டவர் என்ன வரல? நான் என்ன மனம் திரும்பல. ஸ்தோத்திரம். புரியுதா இல்லையா? எப்போ அவர் வருவார்? நான் என்னைக்கு மனம் திரும்பணும் அன்னைக்கு வந்துடுவார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சீங்கன்னா அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. நாளைக்கு கூட அவருடைய வருகை இருக்கும். ஆமாம் சொல்லுங்க அல்லேலூயா. அப்பா அப்படியா? நான் எவ்வளோ சீக்கிரம் மனம் திரும்ப ஒன்னும் எவ்வளோ அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்தோத்திரம். அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்னு அப்ப சொன்னாரு. இப்ப நீங்க சொல்லணும், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கவனிங்க, எதுக்காக உங்களுக்குள்ள இருக்கிறாரு? இருக்கிறாரா? முதல்ல இருக்கிறான்னு சொல்லிட்டீங்க. ஸ்டெல்லாமாலாம் ஓகே. எதுக்காக உங்களுக்குள்ள இருக்கிறாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தப்புனாலும் ஒன்றும் இல்லை, நம்ம தானே. அப்படின்னா எனக்கு கேட்க வந்து விழவே இல்லை. எதுக்காக உள்ள இருக்கிறாரு? சிம்பிள், நமக்கு நன்மை செய்யறதுக்கு. சிம்பிளா எதுக்கு நமக்குள்ள இருக்கிறாரு? நமக்கு நன்மை செய்ய, நமக்கு உதவி செய்ய, நமக்கு தேவையை சந்திக்க, எல்லாவற்றையும் செய்யறது நமக்குள்ள இருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கங்க எதற்கு நமக்குள்ள அவர் இருக்கிறார். அதுதான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? நான் அறியாததும் என் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வதற்கு தான் எனக்குள்ள இருக்கிறார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது நாம என்ன பண்ணணும்? அவர் மூலமாய் வருகிற நன்மைகளை நம்ம பெற்று அனுபவிக்கணும். ஆமென். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்குதா? பெரியவர் உள்ளகிறார் நம்புறீங்க, அப்ப நடக்கும் நல்ல அற்புதம். முதல்ல நமக்கு அற்புதம் நடக்கணும். அதுக்கு அடுத்தது நாம் பெற்று கொண்டிருக்கிற நன்மைகளை, அற்புதங்களை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சொல்லணும். ஆமென். ஸ்தோத்திரம். பேதுரும் யோவானும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். கவனிங்க, சொல்லி முடிக்க போறேன் 5 நிமிஷம். பேதுரும் யோவானும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவதற்கு போறாங்க. ஸ்தோத்திரம். 9ஆம் மணி வேலையா 3ஆம் மணி வேலையில ஜெபம் பண்ணுவதற்கு பேதுரும் யோவானும் ஸ்தோத்திரம் ஜெப ஆலயத்துக்கு போறாங்க. அப்படி சர்ச்சுக்கு போகும்போது வழியில
பிறவிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். கால் வழங்காது, பிச்சை அவன் கால்லாம் கரடாகுது, முறிக்கணும் இருக்கிறத பார்த்துக்கிறீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். சப்பானி அவன். ஸ்தோத்திரம். அவனை கொண்டாந்து அவங்க வீட்டுல இருந்து சர்ச்சு வாசல்ல பிச்சை எடுக்க விட்டு போயிடுவாங்க. அவன் வேலையே பிச்சை எடுக்கிறது தான். இப்ப பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ண வரும்போது இவங்க யாரு? இயேசுவை உள்ளே பெற்றவர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர்களுக்குள்ள இருந்தார். அப்ப ஸ்தோத்திரம். பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் நடக்குது. 2வது அதிகாரத்துல பெந்தெகோஸ்தே நாள், 3வது அதிகாரத்துல இவங்க ஜெபம் பண்றதுக்கு போறாங்க. ஸ்தோத்திரம். உள்ளே அவர் வந்த பிற்பாடு அப்ப இவர்களை அவன் உற்று பார்த்து ஏதாவது பிச்சை கிடைக்கும் என்று பிச்சை கேட்டான். அவன் வேலை தானே. ஸ்தோத்திரம். இவங்க 2 பேரை பார்த்த உடனே ஐயா ஏதாவது பிச்சை போடுங்கன்னு சொல்லி கேட்ட உடனே பேதுரும் யோவானும் அவனுக்கு பதில் சொன்னது என்ன தெரியுமா? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில், ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, ஆனா என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு நான் தருகிறேன். என்னிடத்துல என்ன இருக்குது? இப்போ வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, என்ன இருக்குது? என்ன யாருக்கு இருக்கா உங்களுக்குள்ள? பெரியவர் இயேசு. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி 2 பேரும் 2 சைடு அவன் கையை பிடிச்சி நசரனாகி இயேசுவின் நாமத்துல எழுந்து முடிஞ்சு போச்சு. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. உள்ள வச்சுக்கிறத அவனுக்கு கொடுத்தாங்க. அவன் எழுந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே சர்ச்சுக்கு வெளியே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் இப்ப உள்ள வந்து ஆராதிக்கிறான். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். அல்ல சொல்லுங்க. சப்பானி ஆராதிச்சது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி அவன் உள்ள வந்தான் சர்ச்சுக்குள்ள? அப்ப வெளியே நிறைய சப்பானிங்க இருக்குதே கொலபாத்துல, எப்படி உள்ள வர்றது? ஆமென். எதுக்குங்க உள்ள பெரியவர்? நான் பாட்டுன்னு வேலைக்கு போவேன். காலைல 8 மணிக்கு வேலைக்கு போனோம். அதனால 1ஆம் தேதி சர்வீஸ் கூட வரமாட்டேன். சோறாக்கி ஏற்று போனோம். 8 மணிக்கு வேலைக்கு போனால் வர்றதுக்கு 5:30 மணி ஆகும். வீட்டு வேலை ஃபுல்லாக நான் தான் செய்யணும். வந்து துணி தேய்க்கணும், சாமான் தேய்க்கணும், சோறாக்கணும், மறுபடியும் துணிட்டு சீக்கிரம் பார்த்தா தான் காலைல 6 மணிக்கு வந்து முடியும். இதுக்கு ஏங்க உங்களுக்கு ஒரு பெரியவர் உள்ள? எதுக்கு உங்களுக்கு தேவைன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். எதுக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்? ஒரு நாளைக்காவது என்ன பண்ணியிருக்கணும்? உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுத்திருந்தா நிறைய சப்பானிங்க உள்ள வந்திருக்குமே. ஒருத்தரம் கொடுக்கலையே. சிவனையா தான் கொடுத்துக்கிறாரு. ஒரு சில ஆட்களை உள்ள கொண்டாந்துக்கிறாரு. ஸ்தோத்திரம். மற்ற யாரும் என்ன பண்ணல? ஸ்தோத்திரம். சொல்லவே இல்லை போய். ஸ்தோத்திரம். நான் ஈஸ்டருக்கு பிரசங்கம் பண்ண ஞாபகம் தான். போன வாரமே ஞாபகம் இல்லை பாஸ்டர். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஈஸ்டர் செய்தி யாருக்கும் தெரியல. செத்த செய்தி உலகம் எங்கும் பரவுச்சு. ஈஸ்டர் செய்தி பரவவே இல்லை. ஏன்? நம்ம போய் சொல்லணும் தான் அந்த செய்தியை ஆண்டவர் பரப்பலன்னு சொன்னேன். ஈஸ்டர் செய்தியை. ஆமென். மறுபடியும் சொல்றேன். உங்களுக்குள்ளே பெரியவரை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பேதுரு யோவான் மாத்திரம் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் லீஸ்திராவுக்கு போறாரு. 14வது அதிகாரம் அப்போஸ்தலர்ல. அங்க கால்கள் வழங்காதவனா உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் ஒருத்தன். அவனை பார்க்கிறாரு. அவனுக்குள்ள ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருந்த போது உடனே அவனை உற்று பார்த்து எழுந்து நில்லுன்னா இவனுங்களாவது தூக்கி விட்டாங்க. ஆமென். யோவானும் பேதுரு என்ன பண்ணாங்க? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சு தூக்கி விட்டாங்க. பவுல் அதை கூட செய்யலைங்க. அவனை உற்று பார்த்து நீ எழுந்து நில் என்று சொன்ன போது அவன் எழுந்து குதித்து நடந்தான். கால்கள் வழங்காதவனா அவனை பிச்சை கேட்ட ஆளு. வித்தியாசம் தெரியுதா? ஸ்தோத்திரம். இது பவுல் பண்ண அற்புதம். ஸ்தோத்திரம். சீமோன் பேதுரு பண்ண அற்புதம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அவர் போகிற வழியில வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து கடத்தி வைப்பாங்களாம். ரோட்டுக்கு 2 சைட்லையும் ஒரே பெட்டா இருக்கும். 10ங்கிற வியாதியஸ்தர்களை கொண்டாந்து நட்டு வைப்பாங்க. இவர் போய் கையை பிடிச்சி தூக்கி விடல, எழுந்து நடன்னு சொல்ல, இவர் பாட்டுன்னு ரோட்ல நடந்து போறாருங்க. அந்த நேல் பட்டு அதாவது ரெடி ஆகி போய் நிக்குது. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார் பத்தியா? ஆமேன். பேதுருக்குள்ள இருந்தவங்க தான் உங்களுக்குள்ளவும். ஒரு நாள் அது பண்ணி பார்த்துக்கிறீங்களா? நம்ம தலைவலிக்கே மெடிக்கல் ஷாப் போய்க்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இது பயங்கரமான சம்பவம் இதெல்லாம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் முதலாவது விசுவாசியுங்கள். உங்க வாழ்க்கையில நடக்க முடியாது இருக்கிற பெரிய காரியங்கள் நடப்பதற்கு அவரை நோக்கி பாருங்கள். எதுக்கு எடுத்தாலும் நீங்க தான் ஆண்டவரே.
நான் சொன்னேன் இல்லையா அன்னைக்கு, அதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உலகத்தை சாராமல் அவரை சார்ந்து கொண்டு அவரையே பற்றி கொண்டால் ஸ்தோத்திரம், அவர்கள் வாழ்வு செல்வ வாழ்வாக போக்குவார்கள் என்று சொல்லி யோபு அழகா சொல்றாரு. அவரையே பற்றி கொள்ளணும், நீங்க தான் பா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க அனுபவித்த பிற்பாடு வெளியில் இருக்கிற சப்பானிகளுக்கும் ஊனர்களுக்கும் குருடர்களுக்கும் கொண்டு போய் இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கும். அது மூலமா கண்டிப்பாக அநேக ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வருவார். அதற்காக தான் அவர் உங்களுக்குள்ளிருந்து செயல்படுகிறார். நீங்கள் ஸ்தோத்திரம் தேவனால் உண்டாயிருந்து பிசாசை ஜெயித்தவர்கள், ஸ்தோத்திரம் மாம்சத்தை ஜெயித்தவர்கள், ஸ்தோத்திரம். அதனால உலகத்தில் இருக்கிறவனிலும் நீங்கள் ஜெயிக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினாலே உலகத்தை உண்டாக்கின ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற வல்லமையில் பெரியவரான தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினாலே உங்களால் அவரை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல கிரியை செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை. அதை என்னைக்கு ஆக்டிவேட் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அதனால நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள பெரியவரை பெற்றிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். அதனால வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகளை பாருங்கள். உங்க வாய்க்கால்கள் பள்ளத்தாக்கு நிரப்பப்படுவதற்கு ஒப்பு கொடுங்கள். அவரை நோக்கி பார்த்தாதான் வசனம் அதான சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்தோத்திரம். அதனால காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து சட்டையில் அடித்து, அது பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு காத்திருந்தாங்க. ஸ்தோத்திரம். அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் காத்திருந்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், பலன் வந்துச்சு, சட்டையில் அடிப்பு எழும்பாதக்கிறது நம்ம குற்றம். ஆமென். புரியுதா இல்லையா? அதனால அந்த பாட்டெல்லாம் தேவையில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு வரும். வந்துச்சு, எப்போ வந்து ஆயிடுச்சு? 2 வருஷம் 2000 வருஷம். ஒன்னும் காத்துக்கிறேன்னா காத்துக்கிறேன், வந்துச்சு உனக்கு தான். புரியுதா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால தான் சொன்னேன், ரோமர் 9:4 பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு தான் அந்த பழைய ஏற்பாட்டு கால வாக்கு தத்தம்லாம் ஒரு முறை வாசித்து முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள இருக்கிறவர் யார் என்பதை நிதானித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பாருங்கள், அவர் மேல் விசுவாசம் வைங்க. அவர் செய்ததை விட பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும். ஆமென். ஒருத்தர் வாசிங்களேன், ரோமர் 9:4. அவர்கள் இஸ்ரவேலரே, நல்லா தெளிவா வாசிங்கம்மா. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரமும் பிள்ளைகள் என்ற அதிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்கள் விட்டீங்களா இல்லையா? வாக்கு தத்தங்களும் நியாய பிரமாணங்களும் தேவ ஆராதனைகளும் யாருக்குரியது? அதெல்லாம் புடிச்சுன்னு வராதிங்க இந்த புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிக்கு. நம்ம எல்லா வாக்கு தத்தமும் பழிச்சிச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாரு. ஆமென். அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம், முடிஞ்ச ஏழுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாரும் கண்ணை மூடி. ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். இப்போ உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே
நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாரிலும் பெரியவர் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். முதலாவது, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வதற்கு உங்களை கொண்டு, நீங்கள் அறியாததும் உங்க அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வதற்காக தான் அவர் உங்களில் இருக்கிறார். கையை தட்டி எத்தனை பேர் ஊர்ஜிதப்படுத்துறீங்க? உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதனால்தான் யோவேல் 2:21 பரிசுத்த ஆவியானவர் இப்படியாய் சொன்னார், தேசமே எதை குறித்து நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் செய்ய போறீங்க? கையை தட்டி இந்த நாள் முதல் கொண்டு உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. கையை தட்டி ஹalleluya ஹalleluya. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ, ஆமென், எல்லாம் விசுவாசம் பாடுங்க. வானத்திலோ, ஆமென். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் பிடிப்பார், கலங்காதே, வலக்கரம் பிடிப்பார், கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உற்சாகமா, அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான. எத்தனை பேர் நம்பிக்கை கையை தட்டி, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை இன்று முதல் கர்த்தர் செய்வதற்காகவே அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பெரியவர், அவர் பெரியவர். அறிக்கை செய் சபையை, அறிக்கை செய். பெரிய காரியங்களை எனக்கு செய்வதற்காகவே அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். கையை தட்டி எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென். உங்களை கொண்டுதான் அவர் காரியங்களை செய்ய முடியுங்க. அவரா எதுவும் செய்ய முடியாது. நல்ல கவனிங்க, உங்களை கொண்டுதான் செய்வார். மோசேயை கொண்டுதான் செய்தார், எலியாவை கொண்டுதான் செய்தார், எலிசாவை கொண்டுதான் செய்தார். அதே போல உங்களை கொண்டுதான் செய்வார். ஆமென்.
அதனால நீங்க முழுசா அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, என்னை எதற்காய் ரட்சிச்சீங்க எனக்கு தெரியாது, என்னை எதற்காய் தெரிந்து கொண்டீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கினேன், நீங்க என்னிலிருந்து மகிமைப்படும்படியாக, என் மூலமாய் நீங்க மகிமைப்படும்படியாக தான் எனக்குள்ள இருக்கிறீங்க. என்னை தெரிந்து கொண்டீங்க, என்னை புடமிட்டீங்க, என்னை சுத்திகரிச்சீங்க, உங்களுடைய சமூகத்துல வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அதை புரிந்து கொண்ட மகனாக மகளாக இன்று முதல் நான் வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிப்போம். ஜெபித்து முடித்த பிற்பாடு நீங்கள் திருப்பந்திக்காக உங்களை அர்ப்பணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கண்ண மூடியனோடு சேர்ந்து கிருபை நிறைந்த பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல இந்த காலை நேரத்துல எங்களோடு பேசி எங்களை உற்சாகப்படுத்தின உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளிருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பெரியவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், எங்களுக்கு எட்டாத அன்று அறியாத பெரிய காரியங்களை அறிவிக்கிறவர், வல்லமையில் பெரியவர். அவ்வளவு பெரியவர் எங்களுக்குள்ள இருப்பதற்கு காரணம், எங்க வாழ்க்கையில நாங்கள் எட்டாத, நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற, எங்க அறிவுக்கு எட்டாத அறியாத காரியங்களை எங்களுக்கு தெரிவிக்கும்படியாக, எங்களுக்கு உணர்த்தும்படியாக, அது மாத்திரமல்ல, எங்களை கொண்டு இன்னும் அநேக ஜனங்கள் வெளியில் இருக்கிறார்கள், அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த பெரியவரை எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுத்தத்தக்கதாக தான் ஆண்டவர் எங்களுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டோம். அதனால அதை புரிந்து கொண்டவர்களாய் நிதானமாய், ஆண்டவரே, எங்களுடைய அழைப்பு, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய பரிசுத்தப்படுத்தல் எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு அதற்கேற்றபடி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று யாரெல்லாம் இன்றைக்கு அர்ப்பணித்தார்களோ அவர்களை எல்லாரும் உங்களுடைய கரத்தினால் இன்று முதல் பயன்படுத்தப்படுவார்களாக. அன்று யோவான், பேதுரு, பவுல், ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாக்கோபு இப்படி ஆதி அப்போஸ்தலரை போல அல்ல, ஆண்டு அதை காட்டிலும் வல்லமையாய் நம்முடைய பிள்ளைகளை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவீராக. அவர்கள் தொட்டதெல்லாம் தொலங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. எங்கே ஆண்டவரே தடை இருந்தாலும் இவர்கள் கை வைக்கும் போது அது உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் முன்பதாக கடந்து போவீராக, தடைகளை உடைப்பீராக. வர வேண்டிய ஆசீர்வாத தடைகளாம் கர்த்தர் மாற்றி இந்த மாசத்துல நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு வருகிற மாசத்துல ஆசீர்வாதமாய் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளை கொண்டு இந்த பகுதியில் செய்ய இருக்கிற ஆண்டவரே மகத்துவமான கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. அதற்காய் தங்களை அர்ப்பணித்து ஓட, யோனாவை போல் முரண்டு பிடித்து ஆண்டவரே பாதாளம் வரைக்கும் சென்று அப்புறம் திரும்பி வராதபடிக்கு ஆண்டவரே அழைக்கிற இந்த நேரத்திலேயே சத்தம் கேட்டு அர்ப்பணித்து உமக்காய் எழும்ப ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவருடைய வார்த்தை என்னால் மறக்க முடியாத வார்த்தை, நான் உனக்காய் உயிரையே கொடுத்தேன், நான் உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேன், நீ எனக்காக செய்தது என்ன? 1993 வருஷத்துல இந்த சத்தம் என் காதில் ஒலித்தது. ஆண்டவரே, அன்றைக்கே என் வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுத்தேன். ஸ்தோத்திரம். எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பணியை செய்வேன் என்று சொல்லி அன்று முதல் இன்று வரை ஆண்டவர் கொடுத்த கிருபையின்படியே ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதை இன்றைக்கு சபை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரும் உங்களுக்காக உயிரை கொடுத்து உங்களை ரட்சித்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி அவரை உங்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பது எதற்காக? நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு என்பதற்காக அல்ல, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவர் இன்று முதல் நாங்கள் அதை செயல்படுத்த வேண்டிய பலனை கொடுத்து கர்த்தர் நடத்த என்னை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், என் கடமை செய்தேன், இதனால் வரும் எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவர், எங்கள் இரட்சகர், எங்கள் மீட்பர் இயேசு ராஜாவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளோடு இடைபெற்றிருக்குமானால் கரங்களை தட்டி ஆற்றை மகிமைப்படுத்தலாம்.